இப்போ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறது இந்த ஃபீஸ் தான். எல்கேஜி யூகேஜினாலே 1 லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு நிறைய எக்ஸாம்பிளும் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு டாப் லெவல் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன டிஃப்ரென்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ப்ரைவேட் ஸ்கூலுக்கும்? இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலுன்னும் போது இப்போ நீங்கள் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் கவர்மெண்ட் ஸ்கூல் whatever it is, அந்த ஃபினான்ஷியல் ரிக்குவயர்மெண்ட்டை அந்த கவர்மெண்ட் பார்த்து புரியுதுங்களா? பட் இதே நீங்கள் ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ் ஆர் ஸ்கூல் எல்லாமே அங்கே வந்து கமர்ஷியல் சென்ஸ் தான். எப்போ நீங்கள் அது ஸ்கூலோ காலேஜோ பணத்தை குறி வச்சிட்டிங்களோ அங்கே தரமான கல்வி கிடைக்கிறதுன்றது உண்டான சாத்தியக்கூறுகள் ப்ராபபிலிட்டி வெரி லெஸ். பணம் குறிக்கோளே கிடையாது. நம்ம விஷன் எம்பவரிங் யங்ஸ்டர்ஸ் வித் ஹை குவாலிட்டி ஸ்கில்ஸ். அங்கே போய் படிக்கும்பொழுது தான் நமக்கு ஹை குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு சொன்னதுனால சொல்கிறேன். இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் 7 lakhs ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சார்ஜ் பண்ணுறாங்க பர் இயர் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராம். இது இல்லாமல் பஸ்ஸு, இது இல்லாமல் மெஸ்ஸு. பேரண்ட்ஸ் என்ன நினச்சிட்றாங்க, நிறைய ஃபீஸ் இருந்தால் நிறைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இருக்கும், என் பையன் கை நிறைய சம்பாதிக்க போகிறான் அப்படின்றத நினைக்கிறாங்க. எந்த கம்பெனியும் நீங்கள் நிறைய செலவு பண்ணிட்டீங்கன்றதுனால உங்களுக்கு அதிகப்படியான சம்பளத்தை அவங்க கொடுக்க போகிறதில்ல. எல்லாமே இங்கே ஃபோக்கஸ் என்னென்னா ஸ்கில் டெவலப்மெண்ட். யூரோப் ஸ்டடி சென்டர் நம்ம சொல்கிறது அதான். ஸ்கில் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பி ஸ்மார்ட், ஸ்பெண்ட் லெஸ், லேர்ன் மோர். இதுதான் எங்களுடைய ஐடியாலஜி. கல்விக்காக அதிகப்படியாக பணம் செலவு பண்ணுறதில்ல எங்களுக்கு இமி அளவும் உடன்பாடு இல்லை. இன்றைக்கி இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறத விட யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறது காஸ்ட் எஃபெக்டிவ். இது நிறைய பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது தெரியாது.